ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GTrendz. நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ கிளீனிங் பற்றி தான். இந்த ஷூ நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழுக்காக இருக்கனால க்ளீன் பண்ணலாம் தோணுச்சு. க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இது எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இதுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்னீக்கர் கேர் கிட் தான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஷூ கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு கிட்டு ப்ளஸ் 2 கிளாத்து, அவ்வளோதான். இந்த ஷூ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷூ தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது, ஒரு ஸ்ப்ரே கேன், அப்புறம் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஷேக் பண்ணணும், அடுத்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து கிளாத் எடுத்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணிடலாம். இது என்னப்பா நிறையா வருது, ஃபுல்லாக லிக்விடுப்பா உள்ள, நான் நிறையா வருதுப்பா. ஒரு வருஷம் நல்ல ரொம்ப அழுக்கு நிறையா இருக்குங்க. ஸோ இந்த ஷூ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கும் இப்போ இருக்க டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். 1 இயர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷூ கண்டிப்பாக பெருசாக க்ளீனாக தான் நினச்சேன். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் நீங்களே பாருங்களேன். இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஒருத்து தான் அந்த ஸ்ப்ரே. இந்த மாதிரி ஷூ கேரிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.